இப்போ எதுக்கு உங்களை சந்திக்க உங்க அமைச்சர்கள் அதிகாரிகள் யாருமே சந்திக்கலையா சார்? மாநகராட்சி ஆணையர் சமீரன் உங்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார்ல, அதுல உடன்பாடு எட்டப்படலையா? இல்லை அவங்க என்ன சொல்றாங்க, அரசு தரப்புல என்ன சொல்றாங்க சார்? அவங்க வந்து பணியந்திர கோரிக்கை வந்து நிறைவேற்ற உடனே ரெடி இல்ல, மகப்பேறு எடுப்பு கோரிக்கை ரெடி இல்ல. உங்க கோரிக்கை எல்லாம் ரைட்டுன்றாங்க. உங்க கோரிக்கை நியாயமானதுன்னு மட்டும் சொல்றாங்களே தவிர ஏன் பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல அப்படிங்கறாங்க. உடனடியாக வழி வைக்கவில்லை. இல்ல இப்போ ஒரு புதிய அரசு ஏன் பண்ண முடியல? அரசாங்க பாலிசி சம்பந்தப்பட்டது, அரசாங்கத்துக்கிட்ட தான் நீங்க போய் கேட்க முடியும், அரசாங்கம் தான் செய்யணும். நம்ம மதிப்பிற்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை சந்திச்சோம். நாங்க செக்ரட்டரி கிட்டையும் முதல்வர்கிட்டையும் பேசிட்டு நாங்க திருப்பி வர்றோம்னு சொன்னாங்க. சரி, நாங்க பேசிட்டு உங்க கோரிக்கையில எதை நிறைவேற்ற முடியும், எங்களுக்கு எது கால அவகாசம் தேவைப்படுதுன்னு சொல்றோம். நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் மெயினா வைக்கிறோம். முதல்வர் அழைச்சு பேசி எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க, 2 மாசம் டைம் கொடுங்க, 4 மாசம் டைம் கொடுங்க. உங்க கோரிக்கை நான் வாக்குறுதி, நான் சொன்னதை தான் செய்வேன், அதைத்தான் வாக்குறுதியாக அளிப்பேன் என்று முதல்வர் சொன்னாரு. முதல்வர் எதிர்கட்சியை அந்த திமுக கேள்வி கேட்டாரு, நீங்க ஏன் வாக்குறுதி நிறைவேற்ற முன்னா கொடுத்தீங்கன்னு. அதே தான் மதிச்சு நாங்களும் கேட்கிறோம். நீங்க ஒண்ணு சொல்லுங்க எங்க கிட்ட, 3 மாசத்துக்குள்ள நான் பண்ணித்தரேன், 6 மாசத்துக்குள்ள பண்ணித்தரேன், இந்த தேதிக்குள்ள நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நீங்க சொல்லுங்க. உங்க வார்த்தையை நம்புவதற்கு நாங்க இப்பயும் தயாரா இருக்கோம். உங்க வார்த்தையை மதிப்பதற்கு நாங்கள் உழைப்போர் மிக பெண் தூய்மை பணியாளர் நாங்க தயாரா இருக்கோம். ஆனா ஒண்ணு, நீங்க எங்களை சந்திச்சு பேசுங்களேன். 100க்கு மேற்பட்ட திரைத்துறையினை பார்த்துட்டீங்க, பல்வேறு முதலாளிகளை பார்த்துட்டீங்க, எல்லாருமே பாக்குறீங்க. ஏன் பரந்தூர் உங்களுக்கு மரியாதை இருக்கணும்ன்றதுக்காக உடனே நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணா அந்த விவசாயிகளை சந்திச்சு பாக்குறீங்க. 8 நாளா போராடிட்டு இருக்க பெண் தூய்மை பணியாளர் பார்த்தா என்ன, எங்க சங்கத்தை கூப்பிட்டு பேசினா என்ன தப்பு இருக்கு? பாரதி சார், தோழர் பாரதி, இன்னொரு சந்தேகம் என்னன்னா, கடந்த திமுக ஆட்சியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் எது நிறைவேற்றப்படலை. அதற்கு பிறகு இப்போ புதிதாக அமைந்த ஆட்சியில் இவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? இது புதுசா இல்லாட்டா ரெண்டு எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒரே கோரிக்கைகள் தானா? இப்போதைக்கு தூய்மை பணியாளர் வாங்குற சம்பளம் எவ்வளவு, நீங்க எவ்வளவு சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை மகப்பேறு விடுப்பு, பணி நிரந்தரம், இவை எல்லாம் வந்து முன்னரே இருந்ததா, இல்லை இடையில் துண்டிக்கப்பட்டதா, அல்லது புதுதாக நீங்க அந்த கோரிக்கை எழுப்புறீங்களா? அப்பயும் இல்லை, இப்பயும் இல்லை. முன்னாடி பணி நிரந்தரமாக கிடையாது சென்னை மாநகராட்சியில் இதுவரை. ஆமா, அதிமுக ஆட்சியிலும் இல்ல, திமுக ஆட்சியிலும் இல்ல, தாவேக ஆட்சியிலும் இல்ல. பிரச்சனை என்னன்னா ஒப்பந்த ஊழியர்களாக தான் இருக்காங்க. பணி நிரந்தரம் நீங்க ஆமா, இப்ப வரைக்கும் இவங்க ஒரு திட்டமா பேர் வைப்பாங்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு புது பேர் வைப்பாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஒப்பந்த ஊழியர்களாகவே தூய்மை பணியாளர்கள் கார்பரேட் ஆதரவு அரசியல் சார். கிட்டத்தட்ட நீங்க சொல்ற பார்த்தா ஒரு 3 ஆட்சின்னு சொல்லுங்களேன், ஒரு 10 வருஷம் 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக. அதற்கு முன்பும் அவங்க நிரந்தர பணியாளர்களாக இருந்திருக்காங்களா மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள்? அதான் சார், இப்போ எப்படி இப்ப தனியார் மையத்தை கூட முடியும்? எப்படி கார்பரேட் நிறுவனம் லாபம் சம்பாதிக்க முடியும்? கார்பரேட் நிறுவனம் தான் சுத்தமா வேலை செய்யுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப தனியாருக்கு நீங்க ஒப்படைக்கணும், டெண்டர் விடணும், அதுல ஊழல் நடக்கும், இல்ல அவங்களுக்கு வந்து அவங்க கையில ஒப்படைச்சு அவங்க லாபம் சம்பாதிக்கணும், வேண்டப்பட்டவங்க கொடுக்கணும். அப்படின்னா உங்களை நிரந்தரப்படுத்தாம வச்சுக்கணும், உங்களை கொத்தடிமையா வச்சுக்கணும். கொத்தடிமையா வச்சாதான் கார்பரேட் நிறுவனத்துக்கு இதை எடுத்து விற்க முடியும். இப்ப சென்னையில 12 மண்டலத்தை வித்துட்டாங்க, 3 மண்டலம் பாக்கி இருக்கு. இந்த 3 மண்டலம் தனியார் மையம் போகக்கூடாது ஒரே சங்கம் உழைப்பொரு மிக சண்டை போட்டு போராடி களத்தை நிக்கிறோம். நீங்க நாங்க நின்றுட்டு இருக்கோம், நாங்க போயிட்டோம்னா இதையும் கொடுத்துருவாங்க. நீ தமிழ்நாடு முழுக்க தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய எந்த இடத்துலயுமே அரசாணையின் 62 படி சம்பளமே கிடையாது. சம்பள திருட்டு ஊழல் நடக்குது. ஊராட்சியிலிருந்து மாநகராட்சி வரைக்கும் 10,000 ரூபாய் கிட்ட அந்த ஏழை தூய்மை பணியாளர்கள், அருந்ததி, ஆதி திராவிட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சம்பளம் என்பது திருடப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஊழல் இதுதான். சென்னை மாநகராட்சி இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே ஊராட்சியிலிருந்து மாநகராட்சி வரை இன்றைக்கு அரசு நிர்ணயித்த சம்பளம் என்பது கிடையவே கிடையாது. குறைந்தபட்ச சம்பள சட்டத்தின்படி சம்பளம் கொடுக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம். இந்த 4/8/2026 ககன்தீப் சிங் பேடி செயலாளர்கள் மனு போட்டிருக்காங்க. இந்த மனுவை தள்ளுபடி பண்ணோம், அரசாங்கம் கொடுக்க முடியாதுன்னு பதில் போட்டிருக்காங்க. நான் சொல்றது இந்த அரசு, தாவேக அரசு. இப்போ உங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, இப்ப கொடுக்க முடியாது சொன்னீங்க. சம்பளம் கூட இல்லை. ஏன் சார் கழிப்பறை இல்லையே? இந்த பெண்களுக்கு கழிப்பறை இல்லையே? கலெக்டர் ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணிருக்காரு, 832 ரூபாய், எங்களுக்கு 760 ரூபாய் தராங்க. உணவுல புழு பூச்சி கரப்பாம்பூச்சி கிடக்குது, பல்லி கிடக்கு, எங்களுக்கு வேணாம், நீங்க அதை வந்து காசா கொடுத்துருங்க உணவு படியா கேட்கிறோம். ஒதுக்கப்பட்ட தொகை 189 கோடி ஒதுக்கி 3 வருஷம் வச்சாங்க. அந்த காசு எங்களுக்கு சம்பளமா கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு 100 நாள். கடந்த ஆட்சியில் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு அதுல நடவடிக்கை கூட எடுக்கல. கடந்த 365 நாள் ஊதியம் 823 ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டதை கொடுக்குறேன்னு கடந்த ஆட்சியில் ஒத்துக்கொண்டாங்க. அதுக்குள்ள ஆட்சி மாறிட்டு
ஆஹா அவங்க சொன்னது உணவுப்படி ஒரு நாளைக்கு இப்ப 50 ரூபா ஒரு வேலைக்கு தரோம்னா அந்த காசை உங்களுக்கு கொடுத்துறோம்னு சொன்னாங்க. சாப்பாடு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். ஏன்னா 13 நாள் எங்களை அடிச்சு அனுப்பிச்ச பிறகு அந்த கோரிக்கையை வெளியிட்டாங்க. வீடு, உணவுப்படி எல்லாமே சாப்பாடு போடுறோம். நாங்க கேட்ட சாப்பாடு இல்ல. இல்ல எனக்கு பாரதி சார் நம்ம கேட்கறது இல்ல பாரதி உங்களுக்கு கேட்குற சந்தேகம் என்னன்னா, நீங்க கடந்த முறை ஒரு 100 நாட்கள் போராட்டம் நடத்துனீங்க. அப்போ தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் அரசாங்கம் வெளியிட்டது. அவர்களுக்கான அந்த வீடு கட்டும் திட்டம், வீடு ஒதுக்கு திட்டம் மற்றும் இந்த உணவுப்படி வழங்குவது. ஆனால் உங்கள் கோரிக்கைகளை தவிர்த்து விட்டு இந்த புதிய சலுகைகளை வழங்குவதற்கு என்ன காரணம்? இன்னொன்று, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்களாகத்தான் இருக்கிறார்களா? அரசு பணியாளர்களாக அவர்களுக்கு ஊதியமோ அதற்கான சலுகைகளோ அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? சார் இதில் என்னன்னா கோரிக்கை திசை திருப்புவது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கறது பணியந்திரம், நீங்க சொல்றது வீடு, நீங்க சொல்றது சாப்பாடு. இப்ப கூட பாத்தீங்கன்னா நீ சமூக நீதி நலத்துறையில இருந்து நீங்க என்ன அறிவிச்சிருக்காங்க, 2500 தூய்மை பணியாளருக்கு வீடு வழங்கப்படும். நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க என்ன அறிவிக்கிறீங்க? அந்த வீட்டுக்குள்ள நான் போனல, சரி நான் தூய்மை பணியாளரா தொடர்ந்து தான் நான் போக முடியும். நான் பணியேந்திரன்ற ஒரு கோரிக்கை எனக்கு ஜெயிச்சாதானே நான் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து சந்தோஷமா வைக்க முடியும். சரி 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க, 2500 பேர் கொடுப்பேன், நீங்க யாரு கொடுக்க போறீங்க? இப்ப பணியேந்திரம் கேட்டு தூய்மை பணியாளர் 8 நாள் 7 நாள் கோரிக்கை வைக்கும் போது உடனே கடந்த ஆட்சியில 30,000 பேர் வீடு தரேன்னாங்க. இவங்க முதல் தவணையா 2500 பேர் வீடு தரேன்றாங்க. நாங்க கேட்கறது நீங்க என்ன அறிவிச்சிருக்கணும்? தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் தூய்மை பணியாளர் யாரெல்லாம் 5 வருடங்கள் நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி கடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பணியந்திரம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அது சமூக நீதி நலத்துறை, அது சமூக நீதி ஆட்சி, அது சமத்துவ ஆட்சி, அது பெரியார் அம்பேத்கர் வழியிலான ஆட்சி. நீங்க 2500 வீடு தரேன்றீங்க. பாக்கிறதுக்கு என்ன தெரியும்? வெளி உலகத்துல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மத்தவங்க பார்ப்பா தூய்மை பணியாளர் வீடு தராங்களாம்பா. மிடில் கிளாஸ் மத்தியில மத்த துறைக்கெல்லாம் எப்படி தெரியும்? நமக்கெல்லாம் வீடே இல்ல, பெருக்கிறவங்களா தான் வீடு குத்துருவாங்க போலது. ஆனா அது உண்மை இல்ல. அவங்களுக்கு முதல்ல தேவையானது பணி நிரந்தரம். அவங்க அரசு ஊழியர் தெலுங்கானால 2 லட்சம் ரூபாய் சம்பளம், அதிகபட்ச சம்பளம். நீங்க ஒரு நியாயமான சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களே காசு கட்டி தவணை முறையில் வீடு வாங்கிடுவாங்க. அரசு ஊழியர்களா இருந்தா அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, அவங்களே கௌரவமா வாழ்வாங்க. நீங்க 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்கிற இடத்துல நீங்க 2500 பேருக்கு வீடுன்னு சொல்லி யாருக்கு என்ன செய்ய போறீங்க? இது எல்லாமே மாற்று திசை வழியில கொண்டு போகும். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அறிவிக்க நல்ல எண்ணத்தை கூட நீங்க அறிவிச்சிருக்கலாம் 2500 வீடுன்னு. நாங்கள் தூய்மை பணியாளர் அரங்கத்தின் தொழிற்சங்கத்திலிருந்து கேள்வி கேட்கிறோம். எங்களுக்கு தேவையானது பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம். எங்கள்கிட்ட நீங்க அறிவிங்களே, எங்களுக்கு கோரிக்கை நீங்க உணர்ந்து அதற்கு நீங்க பதில் சொல்லுங்கள், அதை நீங்கள் அறிவியுங்கள். அதற்கு மாற்றா நான் கேட்கறது ஒண்ணு வேற ஒண்ணு கொடுக்குறேன்றீங்க. இது என்ன நியாயம்? இப்போ மாநகராட்சியில இந்த கடந்த ஆட்சியில் இதே ஸ்டைலு